அதாவது அந்த பெண்ணிடத்துல நீங்க பகிரங்கமாக ஏதாவது ஒரு மானக்கேடான செயல்களை நீங்கள் செய்தால் அன்றி, ஒருவேளை அப்படி செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த பெண் ஏதோ ஒரு பகிரங்கமா ஏதோ ஒரு அருவருப்பான மானக்கேடான செயல்களை அந்த பெண்கள் செய்தால் அன்றி அவர்களுக்கு என்ன செய்யாதீங்க, அவர்களுக்கு கொடுத்ததை சிலவற்றை நீங்கள் பறித்துக் கொள்வதற்காக துன்புறுத்தாதீர்கள். அவங்கள்ட்ட ஏதாவது நீங்க ஒரு தவறான விஷயத்த, மானக்கேடான அருவருப்பான விஷயத்த நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அது அல்லாஹ் வேற சொல்றான். அதுக்கு நிறைய விஷயங்கள் அல்லாஹ் அவங்கள தடுத்து வைங்க, அவங்கள வீட்டுக்குள்ளேயே தடுத்து வைங்க என்பதாகலாம் சொல்லப்படுது. அவர்களுக்கு கொடுத்ததை சிலவற்றை பறித்துக் கொள்வதற்காக துன்புறுத்தாதீங்க. அதாவது திருமணம், அந்த கணவன் எதையாவது ஒன்று கொடுத்திருப்பார், அல்லது கணவன் என்ன செய்யறாரு, உயிரோட இருக்கும் போதே அந்த பெண் ஏதோ தவறா நடந்துக்கிறத பார்த்துட்டார். இப்ப இதை வாங்கணும் இல்லைன்னு சொன்னா அந்த பெண்ணை பிடிக்கல. இப்ப இங்க லைவ்ல திருமணம் செஞ்சு வாழ்றவங்களை பத்தி எல்லாம் பேசுறான். மனைவியை கணவன் வாழ்றாங்க, மனைவிய கணவனுக்கு பிடிக்கல. ஆனா அவள்கிட்ட என்ன இருக்குது, தான் கொடுத்த சில சொத்துக்கள்லாம் அவன் கையில இருக்குது, தான் கொடுத்த சில பணமெல்லாம் இருக்குது, நகையெல்லாம் இருக்குது. இதை பறிச்சுக்கிறதுக்காக வேண்டி என்ன செஞ்சிடாதீங்க, அவள் நீங்க துன்புறுத்தாதீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். துன்புறுத்தா என்ன, வீணா பழி போடாத. இன்னைக்கு எவ்வளவு ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல எவ்வளவு பழி போடுறத பார்க்கும். மனைவியை பிடிக்கல, அவள்கிட்ட இருக்கக்கூடிய தன்னுடைய காசு பணம், தான் கொடுத்து வச்ச சொத்துக்களை புடுங்கணுங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்யறாங்க, நிறைய துன்புறுத்தலுக்கு ஆளாக்க போறாங்க. அதாவது அவதூறு பேச்சுக்களை பத்தி அல்லாஹ் சொல்றான். அவள்கிட்ட நீங்க மானக்கேடான விஷயங்களை நீங்கள் கண்டால் என்று அவர்களுக்கு கொடுத்ததை சிலவற்றை பறித்துக் கொள்வதற்காக நீங்க துன்புறுத்தாதீங்க. கணவன் இறந்ததற்கு பின்னாலும் ஒரு பெண்ணை என்ன செஞ்சிடாதீங்க, துன்புறுத்தாதீங்க. நீங்கள் மனைவியோடு வாழக்கூடிய காலத்திலேயே அவங்க என்ன செய்யாதீங்க, அவர்களை நீங்கள் கொடுத்ததை வாங்குறதுக்காக வேண்டி துன்புறுத்தாதீங்க. முழுக்க முழுக்க ஒரு பெண்ணினுடைய உரிமையை பத்தி அல்லாஹ் பேசுறான். அடுத்து அல்லாஹ் சொல்றான், வாஷிர் உன்ன பில் மாரூஃப், அவர்களிடம் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். நீங்க அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை வெறுக்கலாம், ஆனால் நீங்கள் வெறுக்கக்கூடிய ஒன்றில் அல்லாஹ் நல்லதை வைத்திருக்கலாம். உங்க அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். நீங்க உன்னை வெறுப்பீங்க, அல்லாஹ் சொல்றான் நீங்க உன்னை வெறுப்பீங்க, உங்களுக்கு அதுல வெறுப்பு வரும், உங்களுக்கு பிடிக்காம இருக்கும். ஆனால் நீங்க எதை வெறுக்கிறீங்களோ அதுலதான் அல்லாஹ் உங்களுக்கு நல்லது வச்சிருப்பான். அல்லாஹ் நல்லது வைத்திருக்கலாம். எனவே நீங்கள் எதை வெறுக்காதீங்க, அதிலும் குறிப்பாக மனைவியை வெறுக்காதீங்க. இந்த வசனத்தினுடைய இந்த வார்த்தை எல்லாத்துலயும் அடங்கும். அதுல குறிப்பா அல்லாஹ் சொல்ல வர்றது, நீங்கள் அவர்களை ஒருபோதும் வெறுக்க வேண்டாம். அதில் அல்ல, நீங்கள் எதை வெறுக்கிறீங்களோ அதுலதான் அல்லாஹ் உங்களுக்கு அதிகமான நன்மையை வைத்திருப்பான் என்பதாக இந்த வசனத்தினுடைய வாயிலாக அல்லாஹ் சொல்றான். அருமையான சகோதரர்களே, இறந்து போன ஒருவரின் மனைவியை